வணக்கம். தூக்கமும் அரசியலும். அது என்னடா தூக்கத்துல அரசியல் இருக்குங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் நிறைவான தூக்கம் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் நிறைவான தூக்கம் கொடுக்குறோங்கிறது கேள்விக்குறிதான். அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க போறோம். ஒரு 5 கேள்விக்கான பதிலா தான் இந்த காணொலியை பார்க்க போறோம். முதல் கேள்வி, தூக்கம்னா என்ன? இரண்டாவது கேள்வி, இந்த தலைமுறையினருக்கு தூக்கத்துக்கும் இருக்கிற இடைவெளி இருக்கு இல்லையா, அது மிக நீண்ட இடைவெளியா இருக்கு. தூங்குறதுக்கு மிக சிரமமா இருக்கு. அது குழந்தைகள்ல, பள்ளி படிக்கிற குழந்தைகள்ல தொடங்கி முதியோர் வரைக்கும் எல்லாருக்குமே அதுதான் சூழலா இருக்கு. அதை பார்க்க போறோம். மூணாவது கேள்வி, தூங்கலைன்னா உடம்புலையும் மனதிலையும் என்னெல்லாம் மாற்றங்கள் வரும், அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அதை பார்க்க போறோம். நாலாவது கேள்வி, இதுல இருக்கிற அதாவது தூக்கத்துல இருக்கிற அரசியலை பத்தி பார்க்க போறோம். அஞ்சாவது கேள்வி என்னன்னா, இதுதாங்க நமக்கு தேவையானது. காத்துருங்க, இது கடைசியில வரும். என்னன்னா, தூங்குறதுக்கு என்ன வழிமுறைகள், மிக எளிமையா நம்ம தூங்குறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு பார்க்க போறோம். முதல் கேள்வி, தூக்கம்னா என்ன? அது அடிப்படையில நமக்கு தெரியல, அது தெரியும். நீங்க தமிழ்ல இருக்க ஒவ்வொரு சொல்லுலையுமே அதுல பொருள் இருக்கும். அதை தொல்காப்பியரும் குறிப்பிடுறாரு. சொற்கள் அனைத்தும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறாரு. தூ அப்படிங்கிறது ஓரெழுத்து சொல். தூ அப்படின்னா மேல அப்படின்னு பொருள். தூவானம், தூரம், தூரி இப்படிங்கிற சொல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப தூக்கம் அப்படின்னா என்னன்னா, நல்ல ஆழ்ந்து அகல நாம் நீண்ட ஒரு மனநிலையை எய்தல் தான் தூக்கம். நம்ம மனதுக்கான ஓய்வையும் உடலுக்கான ஓய்வையும் நீண்டு கொடுக்க வேண்டியதுதான் தூக்கம் அப்படிங்கிறது தான் அந்த சொல். அப்போ தூக்கம் என்பது எவ்வளவு அவசியம் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் அப்படிங்கிறத நீங்க ஒரு நாள் தூங்காம இருந்து பாத்தீங்கன்னா எளிமையா புரிஞ்சிடும். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது கேள்வி, இந்த தலைமுறையினருக்கும் தூக்கத்துக்கும் மிக நீண்ட இடைவெளி இருக்குன்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஏன் இருக்கு அப்படின்னா, அடிப்படை காரணமா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்ம முன்னோர்கள்னா நீங்க 2000-3000 ஆண்டுகள்லாம் பின்னாடி போக வேண்டாம். இன்றைய காலத்துல நம்ம அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சூழ்நிலை நீங்க போய் பாத்தீங்கன்னாலே, அதாவது இப்ப நான்லாம் வந்து 90களில் பிறந்தவன், 90s கிட்ஸ்ன்னு நீங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி அந்த கால சூழல்ல பிறந்தவங்க. எங்களுடைய வயதுக்கே நாங்க வந்து அம்மா அப்பா அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு போய் படுக்கிற சூழல்ல நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சியில நெடுந்தொடர்கள் சீரியல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஒரு 10 ஆச்சு. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே தான் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, அப்புறம் நாங்க எங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து இரவு முழுக்க விளையாடுற அந்த பழக்கம் எங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம தொலைச்சிட்டு வந்திருக்கோம். ஆனா நம் முன்னோர்கள் அதிகபட்சம், அதாவது இயல்பா எந்த உயிரினத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இருட்டு கட்டிடுச்சுனாலே அது இயல்பான ஒரு தூக்க நிலைக்கு போகணும். நீங்க எந்த உயிரினத்தை எடுங்களேன், எந்த காக்கா குருவியாவது இல்ல நாய் நெறியாவது நீங்க பாத்துருக்கீங்களா? இன்னைக்குதான் அந்த சிலி கடைகள் எல்லாம் சாலையில நாய்கள் வந்து உணவுக்காக வந்து நிக்குது. அதை நம்ம தான் ஏற்படுத்திட்டோம். ஆனா மத்த எந்த உயிரினங்களும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் முடிச்சிருக்காரு. இருட்டு அப்படின்னாலே அது அமர்ந்து தன்னுடைய தூக்க நிலைக்கு போயிடுறதுதான் உயிரின் வழக்கமா இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, இன்னைக்கு 12 மணி 1 மணி வரைக்கும் சமூக ஊடகங்களுக்குள்ள போய் பயணிக்கிறோம். இது நம்மளுடைய நலனுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அப்படி பயணிக்கிறப்போ நம்மளுடைய உடல்ல இருக்கிற சூடு, இயல்பாவே சூடு அதிகமாகும். தமிழர்களுடைய மருத்துவத்துல 3 தான் அடிப்படையா சொல்லுவாங்க. வாத, பித்த, கபம்னு சொல்லுவாங்க. அந்த வாத, பித்த, கபம்ல பித்தம், இது 3ம் சமமா இருக்கணும் அப்படிங்கறத வள்ளுவரையும் குறிப்பிடுறாரு. அந்த 3ல எது ஒண்ணு குறைந்தாலோ கூடுனாலோ அதோடைய நிலை மாறிடும். உடலுடைய நிலை வந்து சமம் இல்லாம மாறிடும். அதுதான். அப்ப இதுல உங்களுடைய தூங்காம இருக்கிற யாரா இருக்கட்டுமே, அவங்களுக்கு நிறைய சிக்கல்களை இது கொண்டுட்டு வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்குது. அப்ப வாத, பித்த, கபம் என்பதுதான், இது 3மே சமமா இருக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம உடல் வந்து சமமா அதை வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம அதை பத்திலாம் நமக்கு அந்த அறிவும் நமக்கு கொடுக்கப்படல. நமக்கு யாருமே அதை நமக்கு சொல்லியும் தரல. முழுக்க மருத்துவம் என்றாலே வேற எதையோ ஒண்ணு காட்டி அதுதான் மருத்துவம்னு நமக்கு கற்பிச்சுட்டாங்க. அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த தலைமுறையினர் அடிப்படை காரணமா இருக்கிறது என்னன்னா, கணினி திரையும் அலைபேசியுடைய திரையும் அதுல இருந்து வர கதிர்வீச்சுகளும் அடிப்படை காரணமா தூக்கத்தை கொல்லுது அப்படிங்கிறது தான் உண்மை. இத மறுக்கலாம் முடியாதுங்க. நிறைய சான்றுகள், நிறைய ஆய்வுகள்
இந்த மண்ணில் இருக்குது. இந்த உலகம் முழுக்கவே இந்த ஆய்வுகள்லாம் நடத்தி எடுத்திருக்கிறாங்க. அதனால நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அடுத்த கேள்வியான தூங்காம இருந்தா நம்ம உடலுக்கும் மனதுக்கும் என்னெல்லாம் சிக்கல் வருங்கிறது தான் அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, அடிப்படையிலங்க மறதி என்பது இருக்கும். அடுத்தது உங்களுக்கு அப்படியே ஒரு மயக்க நிலையிலேயே எப்பவும் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். வேலையில மந்தம் கண்டிப்பா இருக்குங்க. நீ என்ன வேலை செய்யறவங்க, பள்ளிக்கு போற பையன் படிக்க மாட்டாங்க. அவன் இரவு முழுக்க முடிச்சிருந்தானா பகல்ல போய் அவனால எப்படி நீங்க படிக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. படிக்க முடியாது. அவனால ஒண்ணுல கவனம் செலுத்தி நேரா அவனால பயணிக்க முடியாது. அதேதான் எல்லாருக்கும். இது ஏங்க இன்னும் எளிமையா சொல்லணும்னா, பேச்சு வாய் குளர ஆரம்பிக்கும். நீங்க ஒரு வாரம் சரியான தூக்கம் இல்லாம இருந்து நீங்க எழுந்து பாருங்க. நம்ம ஒண்ணு பேச எண்ணுவோம், ஆனா வாயில இருந்து வர சொற்கள் வேறையா இருக்கும். நீங்க அப்படி அதை உணர்ந்திருந்தீங்கன்னா கருத்துரை பெட்டியில ஆமா நான் அதை உணர்ந்திருக்கேன், எனக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கறது குறிப்பிடுங்க. நம்ம அது ஏன்னா இது எவ்வளவு பேருக்கு இருக்குங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. அடுத்தது, இது போல உடல்ல நீங்க கவனிச்சீங்கன்னா உடல்ல நடக்கிறது இது மட்டும். ஆனா மனதளவுல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. டக்கு டக்குன்னு கோபம் வரும், பயங்கரமா கோபம். நீங்க எதுக்கு நம்ம கோபப்படுறோம்னு புரியாம கோபப்பட்டு இருப்பீங்க. அவ்வளவு சினம் கொள்ள ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த தூக்கத்தினால, இதெல்லாம் நான் பயன்படுத்துறதுக்காக சொல்லல உங்களுக்கு. இது நடக்குது, எனக்கே நடக்குதுங்க. நானும் நிறைய நாள் தூங்காம இருக்கேன். நானும் நல்ல நிம்மதியான தூக்கம் கொண்டவன்லாம் இல்லை. ஆனா அதனாலதான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். ஏன் இல்லைன்னு ஆய்வு பண்ணும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. உடனே என்ன பண்றாங்க, இதுவும் அடுத்த கேள்வி தொடர்புடையதுங்க. என்னன்னா, உடனே தூக்கம் இல்லையா, உடனே என்ன பண்றது, தூக்க மாத்திரைகள் வாங்கி பயன்படுத்த தொடங்குறாங்க. அது எந்த அளவுக்கு உங்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு போதைக்கு அடிமையான மாதிரி தான். நீங்க அது இல்லாம தூங்கவே முடியாது. பயன்படுத்திட்டீங்கன்னா, ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி தொடங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட போதையாளர்கள் தான். அப்படிதான் நிலை. அதை வாங்கி பயன்படுத்துறாங்க. அதனால வர பின் விளைவுகளை சிந்திக்கிறதே இல்லை. அப்ப இதை பயன்படுத்திட்டு இருந்துட்டு வேற நோய்களுக்கு மருத்துவமனைக்கு போறது, இது ஒரு சூழலா, இது ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தூக்கத்துக்கும் ஓய்வுக்குமான வேறுபாடு தெரிய மாட்டேங்குது. தூக்கம் என்பது நமக்கு எப்ப நல்ல தூக்கம் வருது. ஓய்வு என்பது பாத்தீங்கன்னா நம்ம படுத்து இருந்தா போதும், உட்கார்ந்து இருந்தா போதும். இப்ப நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன், இப்போ நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ஒரு அமைதியா இருந்துட்டு பேசுறதுக்கு பேர் ஓய்வு. நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் ஆழ்ந்து இருந்துட்டு திரும்ப எழுந்து போய் வேலை செய்யுது. ஆனா இவங்க ஓய்வையும் தூக்கத்தையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு ஓய்வு தான் தூக்கம் என்று எண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 6 மணி நேரம் இருந்தா போதும், 8 மணி நேரம் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியாவது அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறோமான்னு கேட்டா இல்ல, நம்ம தூங்குறதே இல்ல. 6 மணி நேரம் தூங்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் தூங்குறது இல்லைங்க. அப்படி 6 மணி நேரம் படுத்து தூங்கி கொண்டு இருந்தாலும் பாதி நேரம் நம்மளுடைய கனவுகளும் நம்மளுடைய வாழ்க்கை சூழல்ல இருக்கிற சிக்கலும் இது ஒரு எண்ணமா உள்ள நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். எழுந்து தான் நம்ம தூங்குறோம். படுத்து நிம்மதியா அழகான ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில நல்ல ஒரு குருவிகளோட சத்தத்துல அழகான தென்றல் காற்றோட ஒரு நல்ல ஒரு கைத்துக்கிட்டல போட்டு நம்ம படுத்து தூங்குனாங்களே நம்ம தாத்தா பாட்டெல்லாம், அவனுங்களாம் நல்லா வாழலையாங்க, வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. நீங்க என்னங்க வளர்ச்சியை கண்டுபிடிச்சீங்க? என்ன வளர்ச்சியை கண்டுபிடிச்சீங்க? இதான் வளர்ச்சியா? இதுக்கு பேரு தான் வளர்ச்சியா? தூக்கமே ஒழுங்கா வரல, தூங்கவே முடியல, மண்டையில முடி ஒரு முடியலைங்க. அவன் அன்னைக்கெல்லாம் 60 அடி கூந்தல் வச்சுக்க போட்டு முடிஞ்சு சுத்திக்கிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு இருந்தாருங்க. இன்னைக்கு மயிர் இல்லைன்ட்டு மருத்துவமனைக்கு போறான். இதுதான் இன்னைக்கு நிலை. சரி, நம்ம வேற இதுக்குள்ள போறோம். அடுத்த கேள்வி, தூக்கத்துல இருக்க அரசியல் என்ன அப்படிங்கிறது தான். தூக்கத்துல என்னடா அரசியல்? அப்படி என்னடா அரசியல்? மிகப்பெரிய அரசியல் இருக்குங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, இன்சோம்னியா அப்படிங்கிறது தூக்கமின்மைக்கான ஆங்கில சொல். இதுக்கான ட்ரக்ஸ், அதாவது மருந்துகள், அதை உற்பத்தி பண்ற நிறுவனங்கள் உலகம் முழுக்க எத்தனை நிறுவனங்கள் இருக்குன்னு போய் கூகுள் அண்ணகிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாப்ல. அதனால அதுலயும் பாருங்க. ஏன்னா அது மட்டும் அரசியல் இல்லைங்க, அதை விற்பனை செய்யறது மட்டும் இல்லை. நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா வேற என்னென்னலாம் உடலுக்கு வருமோ அதெல்லாம் இந்த பக்கம் பணமா மாறிக்கிட்டு இருக்கு. அதுதான் அரசியல். அதுல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் இந்த தொலைபேசி நிறுவனங்கள், அதாவது காற்றலை நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த சிம் கார்டு விற்கிற நிறுவனங்கள், அவனுங்களாம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இரவு டேட்டா, அதாவது இரவுல இணையம் பயன்படுத்துறவங்களுக்கு தனி சலுகையை கொடுத்தானா இல்லையா? ஏன் கொடுத்தான் சிந்திச்சு பாத்துருக்கீங்களா? ஆனா இரவுல பயன்படுத்தணும், அது அதிகமாச்சு. ஆச்சா? ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க இங்க இரவு விழிச்சிருந்தாதான்
அவனுக்கு அங்க பகலா இருக்கும், அவனுடைய நிறுவனங்கள் இங்க இருக்கு, அதுல நீங்க இரவு வேலை செய்ய முடியும். அதுக்கு பழக்கலாம். இப்போ இருந்தே பழக்கி நீங்க இரவு வேலை செய்யறதுக்கு அணியமாயிருவீங்க. அப்போ உங்க உடல் நீங்க ஒரு 100 ஆண்டு வாழ்றதுக்கு தகுதியான ஆளா இருந்தீங்கன்னா 50 ஆண்டு கூட வாழ முடியாத நிலை. இன்னைக்கு எவ்வளவு இளைஞர்களுக்கு இளமையிலேயே மாரடைப்பு வருது. என்ன காரணம்? ஏன் இவ்வளவு நெருக்கம்? எதுக்காக தன்னை தானே மாய்த்து கொள்ற ஒரு தன்மை வச்சிருக்கிறானே போறான் இருக்காங்க. ஏன் இவ்வளவு பேர் போதைக்கு அடிமையாகிறான்? இது எல்லாத்துக்கும் தூக்கம் தான் அடிப்படையான்னு கேக்குறீங்களா? ஆனா ஆமாங்க, தூக்கம் தாங்க அடிப்படை. தூக்கணுங்க. நல்ல உணவு எடுத்துக்கிறத தாண்டி நீங்க உடலுக்கு தூக்கமும் அவ்வளவு அவசியமானது. நீங்க 10 நாள் முழுசா தூங்காம இருந்தீங்கன்னா இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வுகள்லாம் இருக்கு. அதை ஆய்வு பண்ணி நிறுவி இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பா தூங்க வேண்டியது அவசியம். அதனால இதுல இருக்க அரசியலும் புரிஞ்சுக்கிட்டு தூங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. தூங்குறதுக்கான ஒரு அருமையான 5 யோசனைகளை நான் சொல்ல போறேன். வாங்க அடுத்த இதுல அதை பார்ப்போம். தூக்கம் நமக்கு தேவை, அதை நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி எதை நம்ம அடையணும்னாலும் ஒரு உறுதித்தன்மை நமக்குள்ள வேணும். ஏங்க, நம்ம படுக்கை அறை இருக்குல்ல, அது படுத்து தூங்குறதுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, கல்யாணம் ஆனவங்களுக்கு உறவு கொள்றதுக்கும் படுத்து தூங்குறதுக்குமான இடம். ஆமா தானே? அதுக்கு தானே அது. அதுக்கு மட்டும் அதை பயன்படுத்துங்க. அதை வேற எதுக்கும் பயன்படுத்தாதீங்க. அதாவது நீங்க உணவு உண்றது கூட படுக்கை அறையில போய் உணவு உண்ணாதீங்க. ஒரு தீனி எடுத்துக்காதீங்க. அந்த இடத்துக்கு நீங்க போனாலே உங்க இயல்பா உங்க மனநிலை படுத்து நம்ம உறங்க போறோங்கிறதுக்கு அது வந்துடணும். அப்படி அந்த இடத்தை பழக்குங்க. அதுதான் அடிப்படை. அதனால அலைபேசியை கணவன் மனைவியோடையும் மனைவி கணவனோடையும் பேசுறதுக்கு அந்த இடத்தை பயன்படுத்திங்க. அலைபேசியோட பேசுறதுக்கோ, அலைபேசியில எவனாவது பேசுவாங்கல்ல, அது நானா கூட இருக்கலாம், அதை கேட்கறதுக்கு அந்த இடத்த நீங்க பயன்படுத்தக்கூடாது. இதுதான் முதல் யோசனை. கண்டிப்பா இதை கடைபிடிங்க. 10 மணிக்கு நீங்க படுக்க போறோம்னு முடிவு பண்ணா 10 மணிக்கு முன்னாடி பார்க்க வேண்டியதை பார்த்துருங்க. அப்படி 10 மணிக்கு முன்னாடி 10 மணிக்கு அப்புறமும் எனக்கு பார்க்கறதுக்கு நிறைய இருக்குங்க அப்படின்னா பாருங்க. காலையில நேரம் எழுந்துச்சு பாருங்க. 10 மணிக்கு படுத்துருங்க, உறங்குங்க, 4 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சா அப்பா அதை பாருங்க, தப்பு இல்லையே. அப்போ உங்களுக்கு உடலின் பித்த நிலை சரியாதான் இருக்கும். நேரம் எந்திரிக்கிறது அவ்வளவு நல்லது. நான் முன்னோர்கள் சொன்னா நீங்க உடனே 30,000 ஆண்டு 40,000 ஆண்டு நினைக்காதீங்க. இப்போங்க நம்ம தாத்தா பாட்டிங்க எத்தனை மணிக்கு தூங்கி இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த வளர்ச்சி நீங்க சொல்ற இந்த வளர்ச்சி எல்லாம் புறத்துல வளர்ந்துருக்கு, ஆனா அகத்தை கொண்டு இருக்குது. அதுதான் உண்மை. அவங்க கிட்ட விளக்குகள் தான் இருந்துச்சு. அந்த விளக்குகளை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சிருக்காங்க. ஒரு 7-8 மணிக்கெல்லாம் இயல்பா தூங்கி இருக்கிறாங்க. காலையில தானா 4 மணிக்கு முழிப்பு வந்துருங்க. இதுதான் அடிப்படை. அதனால தயவு செய்து இதை நீங்க கடைபிடிச்சே ஆகணும். தூக்கம் வரும்னா அலைபேசிய பயன்படுத்திட்டு வச்சுட்டு ஒரு இடத்துல நீங்க போய் படுத்துருங்க. அப்புறமா காலையில எழுந்து அதை மீண்டும் பயன்படுத்துங்க. சரியா? சரி. 2வது யோசனை என்னன்னா, தூங்கறதுக்கு முன்னாடி நான் தூங்க போறேன், நீங்க அலைபேசி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்னோட வாழ்க்கையில இருந்து சொல்றேன். இப்ப நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். சரி தூங்கலாம், மணி 10 ஆயிடுச்சு தூங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, போய் எழுந்து முடிஞ்சா சுடுதண்ணி கொஞ்சோண்டு வெதுன்னு வச்சு குடிங்க. கொஞ்சம் இலகுவா இருக்கும் வயிறு, நல்ல தூக்கம் வரும். அதுவும் இல்லை அப்படின்னா தேன் மிக அருமையான ஒரு உணவு. ஒரு அளவான ஒரு தேக்கரண்டி தேனை பயன்படுத்துங்க. இன்னும் அருமையான தூக்கம் வரும். இதை தாண்டி வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க போய் படுக்கையில படுத்துட்டீங்க. இப்ப நம்ம இந்த காணொலியை பார்த்துட்டு போய் நீங்க படுத்து தூங்குறவரா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சரி நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு உரம் உள்ள நெஞ்சுள்ள யாராவது ஒருத்தர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் படுத்தோடனே தூக்கம் வராதுங்க, கண்டிப்பா வராது. அப்படி தூக்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க படுக்கையில போய் படுத்தோடனே கண்டிப்பா தூக்கம் வராதுங்க, சிரமமா தான் இருக்கும். ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 நாளைக்கு. அப்புறம் உறுதியா நல்ல தூக்கம், நீண்ட தூக்கம், அருமையான நிறைவான தூக்கம் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை அடுத்த நாள் காலையில எப்படி இருக்குன்னு நீங்க அதை ஒரே ஒரு நாள் நீங்க சோதிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். 10 மணிக்கு படுக்க போறீங்க, போய் படுக்கையில படுத்தோனையும் எண்ணங்கள்லாம் ஓடும். இங்க போனது, அங்க போனது, அங்க வந்தது, இவன் திட்டினது, அவன் திட்டினது, இவனுக்கு காசு கொடுக்கணும், அவன் காசு கொடுக்கணும், அவன் நமக்கு காசு கொடுக்கணும், எல்லாம் ஓடுங்க. ஓடதான் செய்யும், எல்லாருக்குமே அது இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, படுத்துட்டு மூச்சை கவனிங்க. உங்க மூச்சு உள்ள போயிட்டு வருது இல்ல, அது அழகா உங்க மூக்கு வழியா உள்ள போய் நுரையீரலை தொட்டு நுரையீரலோட கடைசி பை வரைக்கும் நிறையும். அதை நல்லா கவனிங்க. கவனிச்சுட்டு முதல் மூச்சு உள்ள போறப்ப, இப்ப நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம், இந்த மூச்சு உள்ள போகும்போது
90 அப்படின்னு கணக்கு வச்சுங்க. அடுத்த மூச்சு திரும்ப அதாவது உள்ள போயிட்டு வெளியே வர்றது ஒரு எண்ணிக்கை, உள்ள போயிட்டு வெளியில வருது 1. அதாவது 90ல இருந்து பின்னாடி போறீங்க. 90, 89, 88, 87 இப்படியே பின்னாடி உங்க மூச்சை எண்றீங்க. 90 மூச்சு கண்டிப்பா உறுதியா முதல் நாள்ல உங்களால 1ஆம் எண்ணிக்கை வரைக்கும் எண்ண முடியாது. நீங்க பின்னாடியே போவீங்க, கண்டிப்பா இடையில தப்பு விடுவீங்க. அப்படி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் 90ல இருந்தே தொடங்கி திரும்ப 1 வரைக்கும் வாங்க. உறுதியா ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். இது ஒரு முறை. அடுத்த முறை என்னன்னா, இதுதான் தமிழின் முறை. தமிழ்ல பேசுங்க தூக்கம் வரும். இது என்னடா ரொம்ப இருக்கு அப்படிங்களா? உண்மைங்க. தமிழ்ல பேசுங்க தூக்கம் வரும். தமிழ சரியா பழுக்குங்க. என்னடா பழுக்கல் அப்படிங்கிறீங்களா? உச்சரிப்புல நீங்க ஒரு சொல் சொல்றீங்க இல்லையா, அது தமிழ் சொல் அல்ல. அதுக்கான தமிழ் சொல் பழுக்கல். அப்ப நம்ம தமிழ சரியா பழுக்குனா நல்ல தூக்கம் வரும். அதுக்கு என்ன உன்கிட்ட சான்று இருக்குன்னு கேக்குறீங்களா? அமெரிக்கால நடந்த ஆய்வு. அந்த ஆய்வை நான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல. அதாவது இதை பத்தி நான் முன்னாடியே படிச்சேன் ஒரு ஆய்வை. அவங்க தமிழுக்கெல்லாம் ஆய்வு பண்ணல, தூக்கம் எப்படி வரணுங்கிறதுக்கு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வுல அவங்களுக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, தமிழ்ல ழா சொல்றோம் இல்லையா, சிறப்பு ழகரம் ழா. அந்த ழா அப்படியே நாக்க மேலேயே வச்சிருக்கணும். மேல் அன்னத்துல அது பட்டே இருக்கணும். நாக்க ழா பட்டே இருக்கணும். அந்த ழா வச்சுட்டு வாயை மூடிருங்க. இப்ப மூச்சை கவனிங்க. அதிகபட்சம் ஒரு 10 நொடிகள்ல கொட்டாய் வர ஆரம்பிக்கும். அப்படியே அது தொடருங்க. அப்படியே கொட்டாய்கள் நிறைய, அதாவது உங்க உடலுக்குள்ள இருக்கிற தேவையற்ற கெட்ட ஆவி, அதாவது கெட்ட காற்று வெளியேற ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான உயிர்காற்று ஆக்சிஜன் உள்ள போக ஆரம்பிக்கும். அதை எடுக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு தூக்கம் அவ்வளவு அருமையா வரும். நீங்க வேற இதுக்கு முன்னாடி சொன்ன எதையும் நீங்க ஒதுக்கிடுங்க. இதை மட்டும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, அவ்வளவு அருமையா தூக்கம் வரும். முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா கீழே கருத்துரை பெட்டியில இது நல்லா இருந்துச்சு இல்ல அப்படிங்கிறத சொல்லுங்க. இது மிக மிக அவசியம். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தலைமுறை, இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இது தேவையானது. நீங்க தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற இந்த மிகப்பெரிய நிறுவனங்களாலையும் கார்பரேட்டுகளாலையும் சூறையாடப்படுற நம்மளுடைய உரிமைகள்ல தூக்கமும் ஒண்ணுங்க. என்னடா தூக்கத்தை போய் உரிமை? ஆமாங்க, நம்ம உரிமை, நம்ம உடல் நலம். உடல் நலம் நமக்கு உரிமை இல்லையா? அதனால இதுக்கு நம்ம கண்டிப்பா இதை தொடர்ச்சியா நம்ம செய்யணும். நல்லா தூங்கணும், நல்ல வாழ்க்கைய வாழணுங்க. வள்ளுவர் தான் சொல்றாரு, வாழ்வாங்கு வாழணும். வாழறது இல்ல, வாழ்வாங்கு வாழணும்னு சொல்றாரு. அப்படி இந்த வையத்துல வாழ்வாங்கு நம்ம வாழணும். அதனால இந்த காணொலி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கருத்துரை பெட்டியில சொல்லுங்க. பிடிச்சிருந்தா அப்படி கொடுங்க, பிடிக்கலன்னா இப்படி கொடுங்க. அப்புறம் வேற என்ன சொல்றது, உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கலாம், இல்ல காதலி இருக்கலாம், அம்மா அப்பா எல்லாருக்குமே இதை கண்டிப்பா பகிர்ந்து விடுங்க. பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நல்ல பயனுள்ள காணொலியா அடுத்த காணொலி இருக்கும்னு நம்புறேன். அடுத்த காணொலியுடைய தலைப்பு என்னன்னா, தடுப்பூசி போடலாமா வேண்டாமா? இது ரெண்டுமே நடக்குதுங்க. போடலாம்னு ஒரு குழு சொல்லுது, போட வேண்டாம்னு ஒரு குழு சொல்லுது. அதுல இருக்க அரசியல் என்னன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.